உன் கையில என்னடா? அதான் பார்த்தாச்சுல்ல, வா வாடா. கவிதா கல்யாணம் ஆகி போனதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. தரையில கால் நிக்கவே மாட்டேங்குது. இல்லம்மா, பாருங்க, கால் ரெண்டும் தரையில தானே நிக்குது. டாய், என்கிட்டயே கதை விடாதடா. நான் ஒன்னும் பக்கத்து வீட்டுக்காரி இல்ல, உன் அம்மா. எனக்கு தெரியும்டா நீ எப்போ எப்படி இருப்பேன்னு. ஆமா, கையில என்ன? மல்லிப்பூவா இல்ல திருநெல்வேலி அல்வாவா? அது பரவாயில்ல சொல்லுடா, நான் ஒண்ணு பங்கு கேட்க மாட்டேன். மொத்தத்தையும் நீ கௌரிக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பூவா அல்வாவா இல்ல ரெண்டுமா? ஐயோ, அது ரெண்டுமே இல்லம்மா. அது சென்ட் அப்புறம் ஸ்ப்ரேமா. இது எதுக்குடா சம்பந்தமே இல்லாம? சொல்லுடா, எதுக்கு இத வாங்குன? அம்மா, சும்மாமா. சும்மாவா தந்தாங்க? சும்மா தரலம்மா, சும்மா வாங்கினேன்னு சொல்ல வந்தேன். சும்மா தராம நீ எப்படிடா சும்மா வாங்குன? சொல்லுடா, அவங்க சும்மா தராம நீ எப்படி சும்மா வாங்குன? அம்மா, நான் தெளிவாவே சொல்லிடுறேன். இந்த சென்ட் ஸ்ப்ரேவையும் நான் பணம் கொடுத்து தான் வாங்கினேன். அப்புறம் எதுக்கு சும்மா வாங்குனேன்னு சொன்ன? தெரியாம சொல்லிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அதான் சொன்னேனே, கவிதா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தலகால் புரியலன்னு. போடா, போய் ரிலாக்ஸ் பண்ண போ. சரிம்மா. ஏய், உன் ரூமுக்கு போகாம நீ எங்கடா கிச்சன் பக்கம் போற? ஐயோ, நீ விரட்டல என் ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு போறமா. கௌரி, கொஞ்சம் தண்ணி கொடு. எதுக்கு தேவையில்லாம இந்த சென்ட் ஸ்ப்ரே எல்லாம் வெளியில வாங்கணும்? வீட்ல இந்த மாதிரி பல்பு வாங்கணும். இதெல்லாம் கேட்டுதான் இருந்தியா? ஆமா, நீங்க வழிஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நாங்க தவிச்சது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? வா வா, உன்னை இன்னைக்கு நான் விடுறதாவே இல்ல. இந்த மாதிரி பில்டப் பண்ணா நான் கிச்சன்லயே தலகணையை போட்டு தூங்கிடுவேன். என்ன சொன்ன? நீ கிச்சன்லயே தூங்கிடுவியா? ஆமா, மேல பெட்ரூம்க்கு வரவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நான் இங்கேயே ஸ்டே பண்ணா நீங்க மேல என்ன பண்ணுவீங்க? நானும் கிச்சனுக்கே வந்துருவேன். ஆமா, நானும் கிச்சனுக்கே வந்துருவேன். ஏன்னா சமையல்ல கூட மையல் இருக்குல்ல. ஓஹோ, நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காதுடா, நடக்கவும் விட மாட்டேன். அத்தை, நேத்து நைட்டே உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தோம், ஆனா மறந்துட்டோம். வேணாம் கௌரி, நீ என்கிட்ட பேசாத. நான் உன் மேல கோவமா இருக்கேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? கவிதா என் மக மாதிரி, அவளுக்கான கௌரவத்தை பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? விருந்துன்னா வெறும் சாப்பாடு போடுறது இல்லம்மா. இன்னொரு வீட்டுல வாழ போன பொண்ணுக்கு நாம மரியாதை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கவிதாவுக்கு பட்டு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை எடுக்கணும், வெத்தலை பாக்கு, நல்லதா ஒரு நகை தரணும். இதெல்லாம் தானே அத்த மரியாதை. எல்லாமே ரெடியா இருக்கு, நான் வாங்கி வச்சுட்டேன். பாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியா என்கிட்ட சொல்றியா? சொல்லக்கூடாதுன்னு இல்ல அத்த, உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல, அதான். கவிதா வந்தாச்சு போல இருக்கு. இங்க வர்ற கவிதா மோதவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமே. எதையாவது வளரி நான் நடிச்சிட்டு இருக்கேங்கிறத காட்டி கொடுத்துட்டா, இவ போற வரைக்கும் நாம நெருப்பு மேலதான் நிக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க தம்பி. வணக்கங்க. என்ன எல்லாரும் மாத்தி மாத்தி மாப்பிளைய மட்டும் வான்னு கூப்பிடுறீங்க? அவர் கூட நானும் வந்திருக்கேன். என் பொண்ணு அபி வந்திருக்கா. ஏன் நாங்களாம் கண்ணுக்கு தெரியலையா? நீ இந்த வீட்டு பொண்ணு, மாப்பிள்ள அப்படியா? ஆமா கவிதா, உனக்கெல்லாம் மரியாதை இல்ல. வேணும்னா உன் மகளை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அபிமா, இங்க வாங்க. ஓ
வெல்கம். மிக்க நன்றி. வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி வாசனை மறைச்சு நின்னா எப்படி? அடி பாவி. வழி விடுங்க. சகல இந்தாங்க. எதுக்கு பரவாயில்ல நமக்குள்ள- வச்சுக்கோங்க. அதுக்காக வெறும் கையோட வர முடியுமா? அபி, என் புருஷன் பாவம், அவர் விட்டுரு. அவரு ஓ லெவலுக்குலாம் இல்ல. அக்கா நான் கரெக்டா மேட்ருக்கே வந்துடுறேன். உன் கைப்பக்குவ விருந்த நினைச்சு நேத்து நைட்ல இருந்தே நான் சாப்பிடவே இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல சாப்பிடுவோம், மத்த கதையில அப்புறம் பேசிக்கலாம். சரி வா, இப்பவே சாப்பாடு கடையை ஓபன் பண்ணிடலாம். வாங்க. ஓகே. வா 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 வா. அக்கா உன் கை பக்குவமே தனிதான்க்கா. செம்ம டேஸ்ட். ஆமா மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க சமையல். இங்க பாருங்க, இந்த மேடம் எல்லாம் வேண்டாம். உங்களை விட வயசுல சின்னவனா, கௌரினே கூப்பிடலாம். சரிங்க கௌரி. வெரி குட். இப்படிதான் பிகு பண்ணாம பளிச்சுன்னு சொல்லணும். எனக்கு கூட கவிதா வீட்டுக்காரரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டீசெண்டா இருக்காரு. முறைக்கிறியா? இரு இரு, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறேன். கவிதா உங்களை பத்தி நல்லது தான் சொல்லியிருக்காங்க. கவிதாவை நீங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவீங்களா? இன்னும் நெருக்கமாகலையா? கவிதாவை கட்டிக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நியாயமா பார்த்தா என் மகனுக்கு வாக்கப்பட வேண்டியவ. கௌரியும் விட்டு கொடுத்து என் மகன் கவிதா கழுத்துல தாலி கட்ட கூட தாலியை எடுத்துட்டான். எங்க கெட்ட நேரமோ இல்ல உங்க நல்ல நேரமோ தெரியல, கல்யாணம் நடக்காம நின்னு போச்சு. என் வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி அதிர்ஷ்டவசமா உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அத்த, இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? கணேஷ்க்கு தான் கவிதான்னு எழுதிருக்கு. அதை மாத்த நம்மளால முடியுமா? அதானே, உங்களை மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் வேற யாருமே இருக்க முடியாது. ஆமாமா, மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஏங்க ஒரு நிமிஷம் வாங்கல. இந்த போயிட்டு வாங்க. இடத்துல போட்டுட்டே இருங்க. இதோ போயிட்டு வாங்க சகல. அபி, வாழைப்பழத்தை அப்படியே வச்சிருக்க, சாப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு அர்ஜென்ட் கால் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க. இந்த நாள் உன் வாழ்க்கை தொடங்குற நாள். முகம் வாட்டமா போகாத, நல்ல சந்தோஷமா போ. இல்லம்மா, இதெல்லாம் இப்ப வேண்டாமே. கவிதா, என்கிட்ட சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாத. அந்த கடங்காரி உமா மகேஸ்வரி சொன்னது உண்மையாயிடும்.